மனநலம் என்றால் என்ன? அது ஏன் மனித வாழ்வின் மூலாதாரம்? அன்புள்ளவர்களே, இந்த நிமிடம் உங்கள் மூச்சை கவனியுங்கள். உள்ளே செல்லும் காற்றை உணருங்கள். வெளியே செல்லும் காற்றை கவனியுங்கள். இந்த ஒரு நிமிடத்தில் உங்கள் உடல் இங்கே இருக்கலாம். ஆனால் உங்கள் மனம் எங்கே இருக்கிறது? நேற்றைய கவலைகளிலா? நாளைய பயங்களில் இருக்கிறதா? அல்லது இப்போதும் இங்கேதானா? இதுதான் நாம் இன்று பேசப்போகும் விஷயம். மனம். அதன் நலம், அதன் அமைதி, அதன் துன்பம், அதன் விடுதலை. மனநலம் என்பது பைத்தியம் இல்லை என்பதல்ல. மனம் உடைந்து விடாமல் இருப்பதல்ல. மனநலம் என்பது மனம் எப்படி வாழ்கிறது என்பதுதான். புத்தர் ஒரு நாள் இப்படிச் சொன்னார்: மனமே எல்லாவற்றிற்கும் முன் செல்கிறது. மனமே அனைத்திற்கும் தலைவன். மனம் தூய்மையாக இருந்தால் இன்பம் நிழல் போல பின்தொடரும். மனம் மாசடைந்தால் துன்பம் சக்கரம் போல தொடரும். மனமே உங்கள் வாழ்க்கையை உருவாக்குகிறது. அதே மனமே அதை நசுக்கவும் செய்கிறது. மனநலம் என்றால் என்ன? மனநலம் என்பது உங்கள் எண்ணங்கள், உங்கள் உணர்ச்சிகள், உங்கள் நடத்தை, இந்த மூன்றும் சமநிலையுடன் இயங்கும் நிலை. மனநலம் நல்ல நிலையில் இருந்தால் துன்பம் வந்தாலும் நீங்கள் சிதறமாட்டீர்கள். இழப்பு வந்தாலும் நீங்கள் உடைய மாட்டீர்கள். தோல்வி வந்தாலும் நீங்கள் தன்னை வெறுக்க மாட்டீர்கள். மனநலம் சரியில்லாத நிலையில் சிறிய வார்த்தையே பெரிய காயமாகும். சிறிய பிரச்சனையே பெரிய சுமையாகும். சிறிய தவறே வாழ்க்கை முடிவாகத் தோன்றும். இதுதான் வித்தியாசம். மனிதன் ஏன் துன்பப்படுகிறான்? புத்தர் சொன்னார், ஆசையே துன்பத்தின் வேர். ஆனால் இன்று ஆசை மட்டுமல்ல, ஒப்பீடு, எதிர்பார்ப்பு, பயம், பொறாமை, பிறர் பார்வை பற்றிய கவலை, இவையெல்லாம் சேர்ந்து மனத்தை மெதுவாக நசுக்கிடுகின்றன. ஒரு மனிதன் தனக்குள் அமைதியாக இருந்தால் உலகமே அவனை அசைக்க முடியாது. ஆனால் உலகம் எப்படி பார்க்கும் என்று அவன் மனம் ஓடினால் அவன் அமைதியை அவனே கொல்லுகிறான். மனநலம் உடலை எப்படி பாதிக்கிறது? மனம் உடலை ஆளுகிறது, உடல் மனத்தை அல்ல. நீண்ட நாட்கள் கவலை மார்பு வலியாக மாறுகிறது. நீண்ட நாட்கள் பயம் இதய நோயாக மாறுகிறது. நீண்ட நாட்கள் அடக்கப்பட்ட கோபம் உடல் நோயாக வெளிப்படுகிறது. உடல் பேச முடியாதபோது மனம் உடல் வழியாக அழுகிறது. மனநலம் மற்றும் உறவுகள். ஒரு மனிதன் தனக்குள் அமைதி இல்லாமல் இருந்தால் அவன் மற்றவர்களுக்கும் அமைதி தர முடியாது. அவன் அன்பை காட்ட விரும்புவான், ஆனால் எரிச்சலாக பேசுவான். அவன் உதவ விரும்புவான், ஆனால் கடுமையாக நடப்பான். உறவுகள் உடைவதற்கு பெரிய காரணம் மனம் சோர்ந்து போன நிலைதான். மனநலம் மற்றும் வாழ்க்கை வெற்றி. பணம் இருக்கலாம், பதவி இருக்கலாம், புகழ் இருக்கலாம். ஆனால் மனம் சிதைந்திருந்தால் அவை எல்லாம் வெறுமனே இருக்கும். அமைதியான மனம் இருந்தால் சிறிய வாழ்க்கையே பெரிய திருப்தியாக மாறும். பொதுவான மனத்துன்பங்கள். சிலர் எப்போதும் எதிர்காலத்தை நினைத்து பயப்படுவார்கள். இது மன அச்சநிலை. சிலர் உள்ளுக்குள் காலியாக இருப்பார்கள். இது மனச்சோர்வு. சிலர் ஒரு நாளில் வானம் போலவும் மறுநாளில் புயல் போலவும் இருப்பார்கள். சிலர் ஒரே எண்ணம் திரும்பத் திரும்ப வரும், அதை நிறுத்த முடியாது. இவையெல்லாம் பலவீனமல்ல, இவையெல்லாம் மனத்தின் காயங்கள். மனம் சோர்ந்திருக்கிறது என்று காட்டும் அறிகுறிகள். காரணமில்லாத சோகம், எல்லாரிடமிருந்தும் விலக விருப்பம், தூக்கமில்லாமை அல்லது அதிக தூக்கம், உணவில் மாற்றம், தன்னை மதிக்க முடியாத உணர்வு, வாழ்க்கை அர்த்தமற்றதாக தோன்றுதல். இவையெல்லாம் மனம் உதவி கேட்கும் சத்தங்கள். புத்தர் காட்டிய வழி. புத்தர் சொன்னார், துன்பத்தை எதிர்த்துப் போராடாதே, அதை கவனித்து புரிந்துகொள். மனத்தை அடக்க வேண்டாம், மனத்தை வெறுக்க வேண்டாம், மனத்தை புரிந்து கொள்ளுங்கள். மனநலத்தை வளர்க்கும் வழிகள். 1. பேசுங்கள். மனம் பேச விரும்புகிறது. அதை அடக்கினால் அது உடல் வழியாக பேசும். நம்பிக்கையுள்ள ஒருவரிடம் உங்கள் மனதை திறந்து வையுங்கள். 2. உதவி கேட்பது அவமானமல்ல,
காயம் ஏற்பட்டால் மருத்துவரிடம் போகிறோம். மனம் காயமடைந்தால் அதற்கும் உதவி தேவை. 3. உடலை அசைக்கவும். உடல் அசைந்தால் மனம் தளர்கிறது. நடையெடுங்கள், சூரியனை பாருங்கள், மண்ணை தொடுங்கள். 4. தூக்கத்தை மதியுங்கள். தூக்கம் என்பது மனத்திற்கு கொடுக்கப்படும் மருந்து. 5. சுயகவனம். மூச்சை கவனியுங்கள். இப்போதைய தருணத்தில் இருங்கள். 6. தனிமையை பயப்படாதீர்கள். தனிமை தண்டனை அல்ல, அது உங்களை நீங்கள் சந்திக்கும் இடம். 7. எதிர்பார்ப்பை குறையுங்கள். எதிர்பார்ப்பு அதிகமானால் துன்பமும் அதிகமாகும். 8. உங்களை மன்னியுங்கள். பிழை செய்த மனிதன் அல்ல, பிழையை ஏற்க மறுக்கும் மனிதன்தான் துன்பப்படுகிறான். மனநலம் என்பது தினசரி பயிற்சி. பற்களை தினமும் சுத்தம் செய்கிறோம். உடலுக்கு உணவு தருகிறோம். மனத்திற்கும் தினசரி கவனம் தேவை. இறுதி புத்த போதனை: நீ உலகத்தை மாற்ற முடியாது, ஆனால் உன் மனத்தை மாற்றினால் உலகம் உன்னை மாற்ற முடியாது. மனத்தை காப்பாற்றுங்கள், அதுதான் உங்கள் உண்மையான சொத்து. உங்கள் மனம் அமைதியாக இருந்தால் உங்கள் வாழ்க்கை தானாகவே சரியாகும்.